வணக்கம். இன்றைக்கி மொறுமொறுப்பான ஒரு பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பக்கோடா போண்டாலாம் எப்பயும் நம்ம சாப்பிட்றது தான். ஆனால் இதில் எல்லா மாவும் கலந்துருக்கிறதுனால அதனோட சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பக்கோடாவுக்கு தேவையான பொருளினோட அளவெல்லாம் இதில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சுவையான பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் விருப்பப்பட்டால் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், இல்லை உருளைக்கிழங்கு வேண்டாங்கிறவங்க போட வேண்டாம். உருளைக்கிழங்கு போடுறதா இருந்தால் முதல்ல அதை தோலை எடுத்துகிட்டு இந்த கேரட் சீவுறது இருக்கு இல்லையா, அதில் சீவி கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சீவி போட்டுக்கலாம். பூண்டை நல்லா தட்டி வச்சுக்கலாம். அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் எல்லா மாவும் கலந்த ஒரு சுவையான பக்கோடா தயாராகிடுச்சு. மொறுமொறுப்பான பக்கோடா தயார். சாப்பிடலாம்.